nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். ஏற்றுக்கொள்ளாத பரமசிவம் அவரை சபிக்கிறார். நீ இந்த ஜென்மத்தில் இனிமேல் காட்டு பேச்சியாக பிறந்து காட்டில் சென்று வாழ வேண்டும். 31 தூண்டாமணி விளக்கு இருக்கின்ற மண்டபத்தில் பார்வதி தேவி சென்று வேண்டுதல் செய்ய அதிலிருந்து ஒரு பொறி பறந்து குழந்தையாக பார்வதியின் மடியில் விழுகிறது. ஆனால் அந்த குழந்தை முண்டமாக இருக்கிறது, தலை இல்லை. சுடலை மாடன் கேட்ட வரம் என்ன? நான் அங்கு பூலோகத்தில் செல்லும் பொழுது அங்கு இருக்கிற எந்த துஷ்ட தேவதைகளும் எனக்கு அடங்கி நடக்க வேண்டும். வாரத்தில் 2 நாட்கள் நான் மயானம் சென்று என்னுடைய உணவை சாப்பிட்டு வர எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டேன். கேரளாவில் இருக்கும் காளி பெரும்புலையன் என்ற ஒரு மிகப்பெரிய மந்திரவாதி தெரிந்து கொள்கிறார். இந்த சுடலை மாடன் இல்லாத நேரத்தில் கிடங்கை கொள்ளையடிக்க தீர்மானம் போடுகிறார். பேய்பிடித்து என்று உணர்ந்த ஒரு மனநிலை பாதிப்புக்கு ஆளானவர்கள், பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், குழந்தை இல்லாதவர்கள் அனைவரும் சுடலை ஆண்டவரை தரிசித்து அவருடைய அருள் பெற்று ஆரோக்கியமாக வாழலாம். பூசை வச்சுட்டு இருக்கச்சில எனது மனைவி கர்ப்பமாக இருந்தாங்க. ஒரு பிரசவத்தில் 2 ஆண் குழந்தைகள் பிறந்தது. அதில் ஒரு பிள்ளை ஊனமற்ற பிள்ளையாக இருந்து கால் நடக்காது. பிள்ளை இப்படி இருந்தோன்னா நான் மனச்சங்கடத்தில் வெளியில் வந்தேன். வேற ஆள் பூசை வச்சாங்க. இப்போ கோயில் கட்டின பிறகு நான் இப்போ திருப்பி பூசாரியாக வந்தேன். இதில் என்ன ஆச்சரியம்னா, நடக்க முடியாமல் இருந்த பிள்ளைய இந்த அம்மாள் தான் நடக்கணும். அன்பு வணக்கங்கள். பெருதெய்வங்கள் சிறு தெய்வங்கள் அப்படின்னு இருக்கா? பெரிய கோயில்களில் இருக்க தெய்வங்கள் பெரிய தெய்வங்கள்னும், சின்ன கோயில்களில் இருக்கிறது சின்ன தெய்வங்கள்னு சொல்லலாமா? அந்த சொல்லாடலே முதல்ல தவறு. கிராமப்புறங்களில் வாழக்கூடிய நாட்டார்குல தெய்வங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தியும் அவங்கள மக்கள் நம்புகிற விதமும் உண்மையிலேயே ஆச்சரியப்பட வைக்குது. அப்படி கிராமங்களில் இருக்கக்கூடிய தெய்வங்களை தேடி நாம் பயணிக்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கோம். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற தென் மாவட்டங்களில் சுடலைமாட சுவாமி அப்படிங்கிற அந்த சாமி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சாமியாகவும், மக்கள் ஒரு முன்னோராக, தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தராக அந்த சுடலையை நினைத்து வழிபடக்கூடிய பாங்க நம்ம பார்க்குறோம். சுடலமாட சாமியுடைய அருமை பெருமைகள், அவருடைய வரலாறு, அவருடைய சக்தி என்னென்ன அப்படிங்கிறதையெல்லாம் இந்த காணொலியில் தெரிஞ்சுக்க போகிறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காலபைரவமே சுவாசம். திருக்கைலாயம், அங்கு சிவபெருமான் பார்வதி திறம்பட மக்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார்கள். சிவபெருமான் அவருக்கு கொடுத்திருக்கிற பணி என்னவென்றால், உயிர் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் உணவளிக்க வேண்டும். அவர் உணவளிப்பதற்காக தினந்தோறும் சென்று உணவளிக்கக்கூடியது அவருடைய பொறுப்பாக இருக்கிறது. அப்பொழுது பார்வதிக்கு சந்தேகம் வருகிறது. பார்வதி கேட்கிற இவர் உணவளிக்கிறாரா இல்லை நம்ம ஏமாற்றுகிறாரா என்று தெரிந்து கொள்வதற்காக அவர் இவரை பரிசோதிக்கிறார். பரிசோதிக்கும் போது என்ன செய்கிறார் என்றால், ஒரு எறும்பை பிடித்து காற்றுக்கூட புகாத சிமிழுக்குள் அடைத்து வைத்து பாதுகாத்து வருகிறார். சிவபெருமான் அமுது படைத்து விட்டு வருகிறார். வரும்பொழுது எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுத்து விட்டீர்களா என்று பார்வதி கேட்க, ஆம் தேவி, அதில் என்ன சந்தேகம் உனக்கு என்று பரமசிவன் கேட்க, இல்லை, என்னிடம் ஒரு உயிர் பசியோடு இருந்து கொண்டிருக்கிறது, அதற்கு நீங்கள் உணவளிக்கவில்லை என்று அவர் மேல் குற்றம் சுமத்துகிறார். இதை சற்றும் எதிர்பார்க்காத சிவபெருமான், சரி, எந்த ஜீவனுக்கு உணவளிக்கவில்லை கொண்டு வா என்று கூற, அவர் அந்த சிமிழை திறந்து அந்த எறும்பை காட்டுகிறார். எறும்பு வாயில் ஒரு தினை அரிசியை கவ்விக்கொண்டு வெளியில் வருகிறது. அதை பார்த்த பார்வதி, ஐயோ, சிவபெருமான் மேல் பழி சுமத்தி விட்டோமே என்று வேதனைப்படுகிறாள், மன்னிப்பு கோருகிறாள். அந்த மன்னிப்பை பரமசிவம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாத பரமசிவம் அவரை சபிக்கிறார். நீ இந்த ஜென்மத்தில் இனிமேல் காட்டு பேச்சியாக பிறந்து காட்டில் சென்று வாழ வேண்டும். எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்று அவள் வினவ, ஒரு சந்தர்ப்பம் வரும் வரை நீ காட்டு பேச்சியாக காட்டில் சென்று வாழ வேண்டும், பூலோகத்தில் வசிக்க வேண்டும் என்று சிவபெருமான் கட்டளையிட, பார்வதி
காட்டுக்குள் வந்து வனப்பேச்சியாக மாறி காட்டில் தவம் இருக்கிறார். தவக்காலம் முடிவடைகிறது. தவக்காலம் முடிவடைந்த பிறகு பரமசிவம் அங்கு தோன்றுகிறார். தோன்றி, நீ வந்து உன்னுடைய தவத்தை நிறைவு செய்தாய், நீ இப்பொழுது என்ன வரம் கேட்கிறாய், நான் வரத்தை கேள், நான் தருகிறேன் என்று பரமசிவம் சொல்ல, அம்மா கேட்கிறாள், எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும். பரமசிவம் சொல்கிறார், உனக்கு ஏற்கனவே 2 ஆண் குழந்தைகள் இருக்கின்றது, இனிமேல் எதற்கு ஆண் குழந்தை என்று. அவர்கள் இருவரும் என்னை விட்டு சென்று விட்டார்கள், என்னுடனே இருப்பதற்கு ஒரு ஆண் குழந்தை எனக்கு தேவை, அது கிடைக்க நீங்கள் அருள் புரிய வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் வைக்க, பரமசிவம் அதை ஏற்றுக்கொண்டு தூண்டா மணி விளக்கு அருகில் சென்று நீ வந்து வேண்டுதல், உன்னுடைய மடி ஏந்தி நீ வேண்டுதல் செய், உன்னுடைய மடியில் குழந்தை வந்து பிறக்கும் என்று சொல்கிறார். தூண்டாமணி விளக்கு 31 தூண்டாமணி விளக்கு இருக்கின்ற மண்டபத்தில் பார்வதி தேவி சென்று வேண்டுதல் செய்ய, அதிலிருந்து ஒரு பொறி பறந்து குழந்தையாக பார்வதியின் மடியில் விழுகிறது. ஆனால் அந்த குழந்தை முண்டமாக இருக்கிறது, அதற்கு தலை இல்லை. என்ன சாமி, நான் வந்து குழந்தையை கேட்டால் நீங்கள் முண்டத்தை தருகிறீர்கள், இதை வைத்து நான் என்ன செய்ய முடியும், எனக்கு நீங்கள் குழந்தை வரம் தருவதாகத்தானே வாக்குறுதி அளித்தீர்கள், குழந்தையை கொடுங்கள் என்று கேட்க, அவர் அதை குழந்தையாக மாற்றி அவரிடம் கொடுக்கிறார். இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு தேவலோகம் செல்கிறார்கள் பரமசிவமும் பார்வதியும். தேவலோகத்தில் இந்த குழந்தை வளர்கிறது. உணவு, சைவ உணவு, தேவர்கள் சாப்பிடக்கூடிய உணவை கொடுத்து வளர்க்கிறார்கள். ஆனால் அந்த குழந்தைக்கு பசி அடங்கவில்லை. சுடுகாட்டில் இருந்து தவம் செய்து கிடைத்த குழந்தையானதனால் அது வந்து அசைவ பிரியராக வளர்கிறது. இவர்கள் வீட்டில் கொடுக்கின்ற உணவு போதாமல் போகவே இது இரவோடு இரவாக வெளியில் சென்று மிருகங்களை அடித்து சாப்பிட்டு விட்டு வந்து படுத்துக்கொள்கிறது. அப்பொழுது இது முதலில் பார்வதிக்கு தெரிய வர, அப்புறம் அதை பரமசிவன் உணர, இந்த சம்பவத்திற்கு அவரை கூப்பிட்டு கேட்கும் பொழுது, நீ இப்படி செய்தால் நீ வந்து தேவலோகத்தில் இருக்க முடியாது, பூலோகம் போ என்று கூற, இவர் நான் பூலோகம் போய் என்ன செய்வேன், எனக்கு யாரை தெரியும், நான் அங்கு எப்படி வாழ்வேன் பரமசிவமிடம் கேட்க, பரமசிவம் சொல்கிறார், நீ அங்கு சென்றால் உனக்கு போதிய வசதிகள் செய்து தரப்படும், நீ முதலில் அங்கு செல் என்று சொல்கிறார். நான் போகிறேன், அதற்கு முன்னால் எனக்கு ஒரு வரம் வேண்டும் என்று இந்த சுடலை மாடன் கேட்கிறார். சுடலை மாடன் கேட்ட வரம் என்ன, நான் அங்கு பூலோகத்தில் செல்லும் பொழுது அங்கு இருக்கிற எந்த துஷ்ட தேவதைகளும் எனக்கு கீழே தான் இருக்க வேண்டும், எனக்கு அடங்கி நடக்க வேண்டும். அதன் பிறகு நான் யாருக்கெல்லாம் கூப்பிட்டு வரம் ஆசீர்வாதம் வழங்குகின்றேனோ அவர்களுடைய பிரச்சனைகள் அவ்வளவும் தீர வரம். இப்படி பல வரங்களை பெற்றுக்கொண்டு பூலோகத்திற்கு வருகிறார். பூலோகம் வந்து நேர இவர் எங்கு செல்கிறார் என்றால், ஒவ்வொரு கோயிலாக சென்றுவிட்டு கன்னியாகுமரி பகவதி அம்மனை தரிசிக்கிறார். பகவதி அம்மனிடம் சென்று, அம்மா, உங்களை பார்ப்பதற்கு என் தாய் பார்வதியை போல் இருக்கிறது, எனக்கு நீங்கள் அடைக்கலம் தாருங்கள், நான் வந்து தேவலோகத்திலிருந்து வருகிறேன், கைலாயத்திலிருந்து வருகிறேன் என்று சொல்ல, அம்மா அழைத்து, சரி மகனே வா, என்னுடைய உனக்கு என்ன பணி கொடுக்கணும்ல, வந்து உனக்கு சும்மா உட்கார வைக்க மாட்டாங்க, உனக்கு போதியவற்றை நான் செய்கிறேன், உனக்கு நீ என்ன பணி செய்வாய் என்று கேட்க, நான் உங்கள் செல்வ கிடங்கு, அதாவது உங்களுடைய சேமிப்பு கிடங்குக்கு நான் வந்து பாதுகாப்பாளனாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ அதை ஏற்றுக்கொண்ட அம்மா அவருக்கு ஆகாரங்கள் கொடுக்கிறார், பாதுகாப்புக்கு எல்லாம் செய்து கொடுக்கிறார். ஆனால் இவருக்கு பசி அடங்கவில்லை. அப்பொழுது இவர் சொல்லுகிறார், எனக்கு வாரத்தில் 2 நாட்கள் நான் மயானம் சென்று என்னுடைய உணவை சாப்பிட்டு வர எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்கிறார். அப்போது அந்த அம்மா சம்மதிக்கலை. அது முடியாது, என்னிடம் இருப்பவன் எப்படி மாமிச பட்சினியாக இருக்க முடியும், மாமிசத்தை தவிர்க்க கூறுகிறாள். இவர் சுடலை மாடன் வேண்டுகோள் வைக்கிறார், இல்லைம்மா எனக்கு பசி அடங்கலை, இந்த பசி அடங்கணும்னா நான் அதை சாப்பிட்டா தான் முடியும் என்று சொல்ல, அதற்கு அம்மா செவ்வாயும் வெள்ளியும் ஆகிய 2 நாட்கள் அனுமதி கொடுக்கிறார். இந்த செவ்வாயும் வெள்ளியும் மயானம் சென்று உணவருந்த செல்வதனால் அன்று இன்று இந்த சேமிப்பு கிடங்கில் பாதுகாப்புக்கு ஆள் இல்லாமல் போகிறது. கேரளாவில் இருக்கும் காளி பெரும்புலையன் என்ற ஒரு மிகப்பெரிய மந்திரவாதி தெரிந்து கொள்கிறார். அந்த மந்திரவாதி
இந்த சுடலை மாடன் இல்லாத நேரத்தில் கிழங்கை கொள்ளையடிக்க தீர்மானம் போடுகிறான். செவ்வாய் வெள்ளி இவர் ஊரில் இருக்க மாட்டார், இவர் காட்டுக்கு சென்று விடுவார் என்பதை அறிந்து அவன் வந்து கொள்ளையடித்து சென்று விடுகிறான் காளி பெரும்புலையன். இதை இங்கு வந்து பார்க்கும் பொழுது சுடலை மாடன் உணர்ந்து கொள்ள இதை யார் செய்திருக்கிறார்கள் என்று அவர் ஞான திருஷ்டியில் உணர காளி பெரும்புலையன் தான் இதை செய்திருக்கிறான். அவனிடம் சென்று அவனை தாக்கி அழித்து அந்த சேமிப்பை, அந்த பொற்குவியலை நான் மீட்டு வருகிறேன் என்று கேரளா செல்கிறார். கேரளாவில் சென்று காளி பெரும்புலையனை சந்திக்கிறார். காளி பெரும்புலையனை அடித்து அவனுடைய சக்திகள் அனைத்தையும் வீணாக்கி அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டு அங்கிருந்து புதையலை எடுத்துக்கொண்டு நேரே கன்னியாகுமரி வருகிறார். அன்னையினிடத்தில் ஒப்படைத்துவிட்டு அங்கேயே காவலாக இருந்து வருகிறார். அங்கேயே காவலுக்கு இருந்து அங்கு வந்து வேண்டுகின்ற பக்த பெருமக்களுக்கு அருள் பாலித்து அவனுடைய நோய் நொடி தீர்த்து அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் தீர்த்து திறம்பட பாதுகாத்து வருகிறார். அதை நம்பி லட்சோப லட்சம் மக்கள் அவரை வழிபட சென்று வருகிறார்கள். அவர்களுடைய அம்சமாக, அந்த சிவனின் அம்சமாக, அந்த சுடலையின் அம்சம்தான் இதோ நீங்கள் கண் முன்னால் காணும் எங்கள் குல தெய்வம், எங்கள் சுடலை ஆண்டவர். இவரை அனைவரும் வந்து வணங்கி அருள் பெறுமாறு அன்போடு உங்களை பணிந்து வேண்டுகிறோம். சுடலை ஆண்டவர் எப்படிப்பட்ட தெய்வம், அவரை ஏன் வணங்க வேண்டும்? இந்த கேள்வி பலருக்கும் இருக்கிறது. பேய் பிடித்து என்று உணர்ந்த ஒரு மனநிலை பாதிப்புக்கு ஆளானவர்கள், பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், குழந்தை இல்லாதவர்கள், எத்தனை கஷ்டப்பட்டு பணி செய்தாலும் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் அவதிப்படுபவர்கள் அனைவரும் சுடலை ஆண்டவரை தரிசித்து அவருடைய அருள் பெற்று ஆரோக்கியமாக வாழலாம். Nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.